කාඩගස්තිගිලිය ප්‍රාදේශ සභාව ඊතලොට්න මහපතාන கிராமத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதாவது 25 ஏக்கருக்கு மேற்பட்ட வெள்ளாமை. இந்த வெள்ளாமைக்கு நடந்த செய்தி என்னென்னு சொன்னால், சரியாக குடலை பருவத்தில் தண்ணி இல்லாமல் பெய்த்துட்டு, அதனால் இதுக்கான நிவாரணத்தை வேண்டி நாங்கள் நிவாரணத்துக்கு வேண்டி கேட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த விதமான அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையோ அரசாங்க அதிகாரிகளோ பார்க்க இல்லை. ஏதாவது எங்களோட வேண்டுகோள் என்ன சொன்னால், அரசாங்க அதிகாரிகள் இதுக்குரிய நஷ்டஈட்டை கட்டாயம் விவசாயிகளுக்கான நஷ்டஈட்டை கொடுக்குமாறு தான் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதாவது 1 ஏக்கர் 2 ஏக்கரில் கிட்டத்தட்ட 25 ஏக்கருக்கு மேலே. ஒரு ஏக்கருக்கு இன்றைய செலவு இன்றைய பசலை நிலைமையை யோசிச்சு பாருங்கள். பசலை ஒரு மூடை நிலைமை என்ன? அதனால் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 1 லட்சத்துக்கு மேலே செலவழிஞ்சிருக்குது. அப்படி பார்த்தாலும் 25 ஏக்கருக்கு 25 லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்குது. நாங்கள் கேட்குற 25 லட்சத்தை கேட்கல, எங்களோட நஷ்ட வீடு. அதாவது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவழிஞ்சிருக்கோ அதை விட 60 சரி எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபா சல்லி சரி அரசாங்கம் தருமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 25 ஏக்கர் இதே மாதிரி கைவிடப்பட்டு உள்ளது. இந்த பிரச்சனை என்னென்னுச்சுன்னா, தண்ணி இல்லாத இதில் குடலை பருவத்தில் வயலை விட்டுட்டோம். நாங்கள் சம்பூர்ணம் விட்டுட்டோம். எங்களுக்கு அரசாங்கத்தால் எந்த நிவாரணமோ எதுவுமே கிடைக்கல. நாங்கள் அப்ளிகேஷன் எழுதி போட்டிக்கும் ஒன்றும் கிடைக்கல. இதில் நாங்கள் கிட்டத்தட்ட 25,000 ரூபா செலவழிச்சிருக்கோம். இந்த 25 ஏக்கர் வயலுக்கு ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா செலவு. இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. நீர் இல்லாத பிரச்சனை, தண்ணி இல்லாத பிரச்சனை. மேலே உள்ள குளங்களில் நிவாரணம் என்ன தண்ணி வாரிமார்க டிபார்ட்மெண்ட் குளம் செய்யப்பட்டு தண்ணி வரல. தண்ணி இல்லாததுனால விவசாயமெல்லாம் கைவிட்ட நிலைமையில் இருக்குது. எங்களுக்கு மக்களுக்கு விவசாயம் செஞ்ச மக்களுக்காக இதில் நிவாரணம் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு